சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சில நாட்களுக்கு முன்பு இளம்பெண்கள் சிலர் தங்களுடைய காரில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவர்களை அடையாளம் தெரியாத சில இளைஞர்கள் திமுக கட்சி கொடியுடன் காரில் வந்து மடக்கியது, மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தியது, 2 கார்களில் மடக்கியது, அவர்களை போக விடாமல் தடுத்தது. அந்த காரில் இருந்து இறங்கி வந்து ஒரு இளைஞன் இளம்பெண்களிடம் அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டது போன்றவை மிக பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் அந்த பெண்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு அபாயத்தையும் உண்டாக்கியிருக்கிறது. இது மிக பெரும் அச்சத்தை மக்களிடையே உண்டாக்கியிருக்கிறது. இந்த இளைஞர்கள் யார் என்பது காவல்துறை விசாரித்து வருகிறார்கள். Go back. இவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியுமா? எடுத்துருக்கு. ஏய் டோர் லாக் பண்ணுங்க. பண்ணியாச்சு. பின்னாடி போங்க. ஓ, ஏய் மாமா காலடி யாராவது. நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி போங்க. நோ ப்ராப்ளம், பின்னாடி போங்க. ஏய் வாட் இஸ் ஹேப்பனிங்? There are lot of cars. திரும்ப ட்ரை பண்றாங்க. Don't shout. Oh my god. மாமாக்கு கால் போடுங்க யாராவது. It's not safe at all. Okay. மாமா கால் பேரிகேட் இருக்கு. ஓகே வராங்க. உள்ள போயிடு. Oh my god. ஆமா உள்ள போயிடு. வீட்டுக்குள்ள போயிடு. இல்ல கேட் மூடிருக்கு. பரவாயில்ல நீ டக்குன்னு கேட் தரங்க. நீ இறங்காதீங்க. யார் இறங்காதீங்க. Oh my god. திராவிட மாடல் என்றால் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறேன், சமத்துவமும் சமூக நீதியும் என்னவென்று கூட சிந்திக்க தெரியாதவர்களிடமிருந்து இந்த கேள்வி எழுகிறது.